இன்றைய நற்செய்தி பகுதியானது இயேசு பாடுகள் படும் முன்பு தனது சீடர்களிடம் உரையாடிய பகுதியை மையமாக வைத்தது. தான் பாடுகள் பட வேண்டும், சிலுவையில் இறக்க வேண்டும், உயிர் தெள வேண்டும் என்பதை இயேசு அவர்களுக்கு முன்னரே தெளிவாக கூறியிருக்கிறார். இருப்பினும் அவர்கள் துயரத்தில் மூழ்கி இருந்தார்கள் என்று இயேசுவே உணர்ந்து கொள்கிறார். இதற்கு காரணம் என்னவெனில், இயேசு தான் போகிறேன், எங்கு போகிறேன் என்பதை பற்றி தனது சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால், தந்தையிடமிருந்து வந்த இறைமகனாகிய இயேசு தந்தையிடமே திரும்பி செல்கிறார் என்பதை குறித்து அவர்கள் ஒரு வகையில் மகிழ்ச்சியுற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலும் சில சமயங்களில் நாம் இயேசுவினுடைய சீடர்களைப் போல இறைவன் என்னோடு இல்லை என்று நாம் கலக்கமுறலாம். நமது உள்ளமும் துயரத்தில் ஆழ்ந்து போகலாம். இறைவன் என்னுடைய வாழ்வில் எங்கே, ஏன் அவர் என்னை விட்டு சென்று விட்டார் என்று நாம் கருதக்கூடும். அதை நாம் யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறைவாக்கியம் 5 நாம் வாசிக்கின்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று இறைவன் நமக்கு கூறுகின்றார். இங்கும் இயேசு அவர்களை அப்படியே விட்டு செல்லவில்லை. அவர் சென்றால்தான் தூய ஆவியார் சீடர்கள் மீது அருட்பொழிவு செய்யப்படுவார், சீடர்கள் மீது பொழியப்படுவார். அப்போது இயேசுவை இன்னும் தெளிவாக உண்மையை உணர்த்துகின்ற தூய ஆவியார் வருகின்ற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் இறைவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆனால் சீடர்களுடைய துயரத்திற்கு காரணம் ஏன் இந்த மாற்றம்? இயேசு அவர்களோடு வாழ்ந்தபோது கூட தான் மரிக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பலமுறை அவர்களுக்கு முன்னரே எடுத்துரைத்திருக்கின்றார். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நமது வாழ்விலும் இறைவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களை அவர் நம்மோடு இருந்து நமக்காக செயல்படுகின்றார் என்று நாம் உணராத போதுதான் துயரம் நம்மை சூழ்ந்து வருகின்றது.